Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளா வீட்லயே எப்படி பண்ணலாம்னு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு pan ஹீட் பண்ணிட்டு அதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் அதுல வந்து 4 இல்லனா 5 வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப பொடியா கட் பண்ணனும்னு அவசியம் இல்ல. ஏனா இது எல்லாமே நம்ம மிக்ஸில போட்டு அரைக்க போறோம். இது வந்து ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லைங்க. லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நமக்கு கண்ணாடி மாதிரி வந்தா போதும் வெங்காயம். வெங்காயம் சீக்கிரம் ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க போதும். வெங்காயம் பாருங்க நல்ல கண்ணாடி மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து இதுல ஒரு 4 இல்லனா 5 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து 5 இல்லனா 6 தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா பெருசா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். தக்காளி எல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. பாருங்க நல்லா தக்காளி எல்லாம் நமக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு எடுத்துடலாம். இப்போ மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாங்க. இதுக்கு தண்ணி எல்லாம் ஊத்தவில்லை தேவையில்லை. வேணும் அப்படின்னா கொஞ்சமா தண்ணி ஊத்துக்கோங்க. ரொம்ப தேவையில்லை. பாருங்க மிக்ஸில போட்டு எடுத்தாச்சு. நமக்கு நல்லா திக்கா இருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மறுபடியும் நம்ம pan ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிட்டு அதுல வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஊத்திக்கோங்க. வெண்ணெய் நல்லா கரையட்டும் நமக்கு. கரைஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு 2 பிரிஞ்சி இலை, பட்டை ஒரு சின்ன பீஸ், கிராம்பு வந்து ஒரு 4 இல்லனா 5 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும்.
இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய தக்காளி பேஸ்ட்டை வந்து போட்டுடலாம். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆனால் வந்து பட்டர் மசாலா வந்து திக்காக தாங்க இருக்கும். நல்லா பட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு இல்லைன்னா 1/4 கப் அளவுக்கு முந்திரி போட்டுக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல திக்னஸும் கிடைக்கும் நமக்கு. முந்திரி போட்டு இந்த மாதிரி பொடி மாதிரி அரைச்சி எடுத்து இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும், நல்ல டேஸ்டியாகவும் கிடைக்கும். கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நம்ம வேறு எந்த காரமும் சேர்க்காதனால சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நமக்கு வாசம் எல்லாம் பச்சை வாசம் எல்லாம் போகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டேஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க, உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து நம்ம பன்னீர் போட்டுக்கலாம். பன்னீர் வந்து 200 கிராம் பன்னீர் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்கொயராக சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒன்றா வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு 1 மினிட் அப்படியே விட்டுருங்க. உடனே கலக்குனீங்க அப்படின்னா அது வந்து உடஞ்சிடும். ஸோ அதனால அப்படியே இருக்கட்டும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விடுங்க. நல்லா திக்காக கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு ஃபைனல் டச் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் ஊற்றிக்கோங்க. க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பாலை வந்து நல்லா சுண்ட காய்ச்சி அதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு க்ரீம் கிடைச்சிடும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினீங்க அப்படின்னாவே போதும். சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோங்க.
இது வந்து சப்பாத்திக்கு, நான்க்கு, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.